வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் வச்சு ஒரு சிம்பிளான முறையில் சாண்ட்விச் செய்ய போகிறேன். இந்த சாண்ட்விச் எப்படி செய்கிறங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு உரித்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறங்க. நான் 1 தான் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். சாண்ட்விச்சுக்கு ஸ்பைசஸ் அதிகமாக சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா தான் சேர்க்கணுமே தவிர ஸ்பைசஸ் சேர்க்கக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் 1 சைடு க்ரீன் சட்னி தடவிக்கிறேன். உங்களுக்கு க்ரீன் சட்னி இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸ் எடுத்து தடவிக்குங்க. அதுவும் இல்லைன்னா வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் எடுத்து தடவிக்கிறங்க. எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ இது தடவின பின்னாடி நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை நம்ம இது மேலே வச்சுக்கலாம். இந்த ப்ரெட் ஃபுல்லாக நம்ம உருளைக்கிழங்கை அப்படியே தடவி எடுத்து வச்சிடலாம். நாம் இந்த ப்ரெட்டில் உருளைக்கிழங்கை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாம் இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை எடுக்கிறோம். அதில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் தடவின பின்னாடி நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸ் மேலே இதை வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த ப்ரெட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தோசை டாவா எடுத்துக்கிறோம். அது ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கருகாமல் இருக்கிறதுக்காக 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் கழித்து நாம் இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு திரும்பவும் 1 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆச்சு. இதோட நாம் எடுத்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்ததையும் செஞ்சுக்கலாம். இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.